அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 22. 2ஆம் பாகத்தில் 2வது அத்தியாயத்தில் இப்போ இருக்கோம். வெங்கல் நாட்டோட இளவரசன் இளமருதன், அதாவது மையூர் கிழாரோட மகன் மதுரைக்கு கிளம்ப போகிறான். அதுவும் என்ன பரிசோட கிளம்ப போகிறான், அதனால யாருக்கு என்ன முடிவு நடக்க போகுது, மதுரையில் இருக்கிற அந்த திருமண விழா எப்படியெல்லாம் இருக்க போகுது, இப்படியெல்லாம் ஏகப்பட்ட கேள்விகளோட நம்ம போன வாரம் முடிச்சிருந்தோம். இப்போ நம்ம நேர போகிறது மதுரைக்கு தான். இளமருதன் மதுரைக்கு உள்ளே வரான்ல, இப்போ அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்த்துக்கலாம். மதுரை கோட்டையோட மேற்கு வாசல், அதில் அப்படியே இப்போ மாலை நேரம் கதிரவனோட ஒளி கிரணங்கள் அப்படியே தக்க தக்க தக்கன்னு அப்படியே இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கிட்ட இருந்து அந்த ஒளி, அந்த அந்தி மாலை நேரத்தோட கதிரவனோட ஒளியை அப்படியே வாங்கி அதை விட வேகமாக அப்படியே உமிழ்ந்துக்கிட்டு இருந்ததான் அந்த மேற்கு கோட்டையோட பெரிய கதவுகள். அந்த கதவு முழுக்க அப்படியே தங்கத்தில் பூசியிருக்காங்க. அந்த கதவுகளில் குமிழ்கள் இருக்கும்ல, ஒவ்வொரு குமிழ் மேலேயுமே அப்படியே அழகழகான மணிக்கற்கள். அதில் ஒரு பச்சை வண்ணத்தில் ஒரு பெரிய கல், அந்த கல் தன்னை நோக்கி அந்த செம்மஞ்சள் ஒளி, அதாவது ஒரு ஆரஞ்சு கலரில் வர ஒரு சூரியனோட ஒளியை அப்படியே வாங்கி சுட்டு கருக்கி அப்படியே வெளியேற்றுது. அதாவது அந்த கல் பச்சை, வர ஒளி செம்மஞ்சள். அப்போ இது பச்சை நிறம் செம்மஞ்சளை உள்ளே வாங்குறப்போ வெளியில் அது விடுற அந்த நிறம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்ல. அந்த இதைத்தான் இப்படி அதை கருக்கி வெளியே விடுது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அருவியில் அப்படியே நீர் விழுந்து தெறிக்கிற மாதிரி அந்த தங்க பூச்சில் அப்படியே விழுந்து தெறிக்குது அந்த அந்திமாலை சூரியனோட ஒளி. இந்த கோட்டைக்கு உள்ளே வரணும்னா பொழுது சாயறதுக்குள்ளே உள்ளே வந்துடணும். ஏன்னா அதுக்கப்புறம் கதவுகளை மூடிடுவாங்க. திறக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். காவல் வீரர்களோட கடுமை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது இரும்பை விட அதிகமாக இருக்குமா. பகல் பொழுதோட 30வது நாழிகை முடிஞ்சதுமே நாழிகை கணக்கன், அதாவது ஒரு வீரன் அந்த நாழிகையை கணக்கு போட்டு அதுக்கான மணி ஓசை பண்ணுறதுக்குன்னே இருப்பான் அந்த மதுரை கோட்டை வாசலில். அப்போ ஒரு நாளோட 30 நாழிகை முடிஞ்சதுமே என்ன பண்ணுவான், இந்த நாழிகை கணக்கன் அந்த வாசற் கதவுல நிலை மாடத்தோட மணி ஓசை அதை எழுப்புவான், ஒரு ஸ்கூல் பெல் மாதிரி. இந்த சத்தம் கேட்டதுமே என்ன பண்ணுவாங்க, அந்த நெடுங்கதவுகளோட அந்த குறுக்கு தடியெல்லாம் இருக்கும்ல. இப்போ அந்த கால கதவுகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கதவுகள் மூடினதுமே ஒரு குறுக்கு தடி ஒன்று இருக்கும். அந்த குறுக்கு தடியவே யானைகளை வச்சு தூக்கி சொருகுவாங்களாம். அப்போ எவ்வளோ பெரிய கதவுன்னு பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு திசை வாசற் கதவு, கோட்டை கதவு. அப்போ அந்த நாழிகை கணக்கன் அந்த மணி ஓசையை அடித்ததுமே கதவுகளை மூடி, அது இப்போ கதவுகளை மூடுறதுக்கு யானைகள் இருப்பாங்களா, எத்தனை வீரர்கள் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கணக்கு போட முடியாது. அந்த குறுக்கு தடியை யானையை வச்சு தூக்கி சொருகுவாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் மறுபடியும் யானையை வச்சு தான் அந்த குறுக்கு தடிகளை எடுத்து கதவை திறப்பாங்க. இந்த கோட்டையோட கதவுகளை மூடிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து அதை திறக்க வைக்கிறதெல்லாம் முடியவே முடியாது. இது செவியனுக்கு நல்லா தெரியும். அதாவது செவியன் அப்படிங்கிறவன் நம்ம இளமருதன் கூட வரான். அவனோட குதிரை தான் இப்போ அந்த கூட்டத்தில் முன்னால் போய்கிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து நம்ம இளமருதனோட குதிரை போகுது. அதை தொடர்ந்து கொஞ்சம் தூரத்தில் 5 வண்டி வருது. இளமருதன் மதுரையை சின்ன வயசில் தான் பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷமாச்சு, இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் பார்க்க போகிறான். இவங்க வெங்கல் நாட்டிலேருந்து வர்றப்ப நல்ல தூரத்திலேயே மதுரையோட கோட்டை சுவர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மதுரை அடைச்சி நிற்கிறது செம்பொன் நிறத்தில் இருக்கிற ஒரு நெடுங்கோட்டை. அதாவது கதவுகளுக்கு பொன் பூச்சு, அந்த கோட்டையே ஒரு செம்பொன் நிறத்தில் தான் இருக்குது. அதாவது கோல்டன் கலர் ப்ளஸ் ரெட் கலர், அந்த மாதிரி ஒரு கலர். அதோட பேர் உருவம் இவ்வளோ பெரிய கோட்டை அப்படின்னு வாயை பிளந்து பார்த்துக்கிட்டு தான் இந்த கூட்டமே வந்துக்கிட்டு இருக்கு. இவங்க கோட்டை வாசலில் நிற்கிறப்ப நல்ல இருட்டாயிருச்சு. நெடுங்கதவுகளை அடைச்சிட்டாங்க. இப்போ சூரிய ஒளி இல்லையா, இல்லை,
அதனால இந்த தீப்பந்தங்களோட வெளிச்சம் தான் இருக்குது. அந்த வெளிச்சத்தில் இப்போ அந்த தங்க நிற ஒளி வந்து அப்படியே தக்க தக்க தக்கன்னு மின்னிக்கிட்டு இருக்கு. அதாவது இருட்டு, தங்க பூச்சி போட்ட கதவுகள், அது மேலே தீப்பந்தங்களோட வெளிச்சங்கள். கற்பனை பண்ணி பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இளமருதன் கூட்டத்தில் முன்னால் வந்தது வந்து செவியன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. செவியன் வந்து இந்த மேற்கு வாசலுக்கு வந்ததுமே ஒரு பெரிய சத்தம் போட்டான். தளபதியை கூட்டிகிட்டு வர சொல்லி சொல்கிறான். அவ்வளவு சத்தம் போட்டு சொன்னாதான் வீரர்களுக்கு கேட்கும். சத்தமாக வந்து தளபதியை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். இப்போ கோட்டை வாசலில் மேலே அந்த மேல் மாடத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே வியப்பு. ஏன்னா பொதுவாக கோட்டை கதவை மூடிட்டதுக்கப்புறம் யாராவது வந்தாங்க அப்படின்னா நாங்கள் உள்ளே போகணும், கோட்டை கதவை திறக்கிறீங்களா, இப்படி தான் கேட்பாங்க. ஆனால் இவன் வந்து நேராக வந்ததுமே தளபதியை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவனுக்கு வந்து மதுரை நிர்வாகத்தை பற்றி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த வீரர்களுக்கு தெரிஞ்சது. அதனால் பதில் எதுவுமே பேசாமல் இந்த காவல் காக்கிற வீரர்கள் வந்து தளபதியை கூப்பிட போயிட்டாங்க. இளமருதன் இப்போ அப்படியே கண்ணிமைக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கான் அந்த கோட்டை எவ்வளவு பெருசு அப்படின்னு. ஒரு யானை மேலே ஒரு வீரன் உட்கார்ந்து அவன் கையில் கொடியை பிடிச்சி அந்த கொடியையும் கொஞ்சம் கூட தாழ்த்தாம அப்படியே உள்ளே போயிடலாம். அவ்வளோ உயரம் இருக்கிற ஒரு கோட்டை வாசல். இந்த கோட்டை கதவை அடைச்சிட்டா காற்று கூட உள்ளே போகாது. அப்பேற்பட்ட நெடுங்கதவு. அப்பாப்பா, இந்த கதவுகளோட அந்த பொன் பூச்சில் எவ்வளோ வேலைப்பாடு. ஏகப்பட்ட குமிழ்கள். அந்த குமிழ்கள் மேலே அப்படியே கால் பதிச்சு ஒரு மயில் நிற்கிது. அதோட தோகை ஒரு பாதி அப்படியே விரிஞ்சிருக்கு. அது நல்லா இடது பக்கமாக திரும்பி வாசலில் நிற்கிறவங்கள பார்த்துக்கிட்டு இருக்க அந்த மயில் அவ்வளோ அழகு. அந்த மயில் மட்டும் இல்லை, அந்த கதவுகள் முழுக்க ஏகப்பட்ட நுட்பமான வேலைகள். ஒரே ஒரு பரிசு பொருளை இந்த கல்யாணத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு மாதக்கணக்கு ஆகுது. ஆனால் வாசல் கதவுலேயே இவ்வளோ வேலைப்பாடு இருக்குது. இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டேன் தான் இந்த இளமருதன். இப்போ அந்த மேல் மாடத்தில் வந்து அந்த மேற்கு வாசல் தளபதி வந்துட்டான். இப்போ அதுக்குள்ளே அந்த தளபதிக்கு பேர் வந்து மாரையன். அவன்கிட்ட யார் என்னங்கிற விவரத்தை வந்து செவியன் சொல்லிட்டான். கட்டுமான பணிக்காக நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் கொற்றர்களை, உடனடியாக உள்ளே அனுப்பணும். அரண்மனையில் வந்து வேலை எல்லாமே இரவு பகலாக நடக்குது. இவங்களை வந்து நாளைக்கு பகல் வரைக்கும் வெளியில் நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தண்டனை கிடச்சிரும் அப்படிங்கிறது வந்து இந்த மாரையனுக்கு புரிஞ்சு போச்சு. ஆனால் அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவன் வந்து இந்த மேற்கு வாசலோட தளபதி தான் மாரையன். ஆனால் கதவை அடைச்சதுக்கப்புறம் திறக்கணும் அப்படின்னா இவன் வந்து இந்த கோட்டை தளபதியோட உத்தரவை வந்து கண்டிப்பாக வாங்கித்தான் ஆகணும். அது இல்லாமல், அதாவது முக்கியமான ஆளுக வந்திருக்காங்க, அவங்கள உடனே அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் போய் கோட்டை தளபதி கிட்ட ஒரு உத்தரவை வாங்கிக்கிட்டு வந்து கதவை திறந்து விட்டுறலாம். இவனாக வந்து திறக்க முடியாது இந்த மாரையனா. அதனால சரி போய் கோட்டை தளபதியை பார்த்து ஒரு உத்தரவை வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் 2 வீரர்களும் உள்ளே போகிறாங்க. இப்போ அவங்களோட சேர்ந்து நம்மளும் மதுரை கோட்டைக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மதுரை கோட்டை வாசல் 4 வாசல் இருக்குல்ல, 4 திசையில் வாசலுக்கு 1 அப்படின்னு 4 வாயில் தளபதிகள் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஒரே ஒரு கோட்டை தளபதிக்கு கட்டுப்பட்டவங்க தான். நம்ம சொன்ன மாதிரி ஒரு தடவை மூடிட்டாங்க கதவை அப்படின்னு சொன்னால் கோட்டை தளபதியோட உத்தரவு இல்லாமல் அதை மறுபடியும் திறக்க முடியாது. இரவில் மட்டும் இல்லை, பகலில் கூட இந்த நெடுங்கதவை முழுசாக திறந்து மூடுற அதிகாரம் வந்து கோட்டை தளபதி கிட்ட மட்டும்தான் இருக்கும். இதில் இந்த பெரிய கதவு மட்டும் இல்லை, பிள்ளை கதவுகள் அப்படின்னு இருக்கும். அதாவது சின்ன கதவு, மனிதர்கள் வந்து வந்துட்டு போகிற அளவுக்கு சின்ன பிள்ளை கதவுகள் இருக்கும். அந்த பிள்ளை கதவுகளை மட்டும் வாயில் தளபதிகள் வந்து திறந்து மூடிக்கலாம். அதுக்கான அதிகாரம் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஆனால் வண்டியெல்லாம் வருது, குதிரையெல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து பெரிய கதவை வந்து திறந்து தான் ஆகணும். இப்போ நம்ம கதை நடக்கிற காலகட்டத்தில் மதுரையோட கோட்டை தளபதிக்கு பேர் வந்து சாகலைவன். நல்ல வீரன், தந்திரத்துக்கு அப்படியே பேர் போனவன். அவன் கோட்டையோட எந்த திசையில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்நிலையில் இருக்கிற அதிகாரிகள்னால சட்டுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அதுவும் இப்போ விழாக்காலம் வேற. நம்ம மாரையனுக்கு அந்த கோட்டை தளபதி சாகலைவன் எங்கே இருக்கான் அப்படின்னே தெரியல. பாவம், என்ன பண்ணுறது அப்படின்னும் தெரியல. சாயந்தரமாக நான் கிழக்கு வாசலில் பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். மேற்கு வாசல்லேருந்து கிழக்கு வாசல் வரைக்கும் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
ஏன்னா நகர் முழுக்க அப்படி ஒரு விழா கோலமாக இருக்குது. இன்றைக்கி இரவு வேற யவனர்கள் வந்து இறங்க போகிறாங்க. வணிக வீதிகளில் எள்ளு போட்டால் எள்ளு விழுகிறதுக்கு இடமில்லை, அப்படி ஒரு கூட்டம். குதிரையை விரட்டிட்டுலாம் போகவே முடியாது. கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிட்டோம்னா இங்கேருந்து மேற்கு வாசல்லேருந்து கிழக்கு வாசலுக்கு போகிறதுக்குள்ளேயே பொழுது விடிஞ்சிரும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே குழம்பி போய் நிற்கிறான் அந்த மாரையன். அவனால் நிற்கவும் முடியல, நகரவும் முடியல. என்னடா பண்ணலா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இந்த மாரையன் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிற ஒரு தென்புற வீதிக்குள்ளே வந்து நுழைஞ்சான். அந்த வீதி திரும்புகிற இடத்துல ஒரு 2 குதிரை பூட்டுனா ஒரு தேர் வந்து இவன் பார்க்குறான். முன்னால் 4 பின்னால் 4 8 குதிரை வீரர்கள் வந்து ஈட்டியை பிடிச்சி போய்கிட்டு இருக்காங்க. சரி, அரசோட உயர அலுவலர் யாரோ போகிறாங்க அப்படின்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு. யார் போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக வேகமாக போய் பார்க்குறான். அவர் வந்து அரசாங்கத்தோட களஞ்சிய தலைவர் போய்கிட்டு இருக்கார். அவர் பேர் வந்து வெள்ளிக்கொண்டார். இந்த பேர் அரசோட செல்வத்தவே கட்டி காக்கிற மனிதர். இவரை பார்த்ததுமே வந்து குதிரையை விட்டு இறங்கினான். சரி, மேற்கு வாயில் தளபதி ஏதோ கேட்குறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் அடையாளம் பார்த்துக்கிட்டாரு. என்னன்னு விசாரித்தார். இப்படி என்ன நடக்குதுன்னு சொன்னான். இந்த மாதிரி வந்து வெங்கல் நாட்டிலேருந்து கொற்றர்கள் வந்திருக்காங்க, அவங்கள வந்து உடனே உள்ளே விடணும், ஆனால் கோட்டை தளபதியை வந்து கண்டுபிடிக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறான். எந்த ஒரு விஷயத்தையோ நம்ம காது கொடுத்து கேட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறது கேட்டதுக்கு அப்புறம்தான் புரியும். இந்த வெள்ளிக்கொண்டாரோட நிலைமையும் இப்போ அப்படி ஆகி போயிடுச்சு. அவரை மாதிரி ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க கவனத்துக்கு வந்து இப்படி ஒரு இக்கட்டு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு தீர்வு வந்து அவங்க தான் கண்டுபிடிச்சி சொல்லணும், வேறு வழியே இல்லை. காது கொடுத்து கேட்டதுக்கு அப்புறம் தான் ஐயோ ஏன் கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் வந்து தோணிடும். இப்போ வெள்ளிக்கொண்டார் வேற ஏதோ வேலையாக போய்கிட்டு இருக்காரு. ஆனால் குறுக்க இப்போ கோட்டை தளபதி எங்கன்னு கண்டுபிடிக்கிற வேலை இப்போ அவர் தலையில் வந்து நின்றுச்சு. என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. தேரோட்டி ஒரு பக்கம் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா நடுவில் நிப்பாட்டி இருக்காங்க. அடுத்து வெள்ளிக்கொண்டாரோட உத்தரவு கிடைச்சாதான் அவன் தேரை வந்து இயக்க முடியும். அதனால் அப்படியே பார்க்குறான். அவன் பக்கத்தில் கொஞ்சம் இளைப்பாருன மாதிரி நிற்கிறான் மாரையன். அவனுக்கு வந்து பாரம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு உயரிய அலுவலர் வெள்ளிக்கொண்டாரை பார்த்து விஷயத்தை சொல்லிட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெரிய கூட்டத்தில் நீ எங்கே போய் கண்டுபிடிப்ப? இரவு முழுக்க நீ தேடிக்கிட்டே இருக்கணும். சரி, இங்கே வா, என் கூட என் தேரில் வந்து உட்காரு அப்படின்னாரு. கொஞ்சம் தயக்கத்தோட தேரில் ஏறி அவர் முன்னால் அப்படியே ஒடுங்கி உட்காந்துக்கிட்டான். தேரை வந்து புறப்பட சொல்லிட்டாரு. குதிரை வீரர்களை பார்த்ததுமே வந்து கூட்டம் அப்படியே தானாக விலகி விலகி வழி கொடுக்குது. அதாவது அந்த கோட்டை வாசல் தலைவன் அந்த மாரையன் வந்து குதிரையை விட்டு போனாலும் மக்கள் வந்து விலகிறது கஷ்டம் இல்லையா? இப்போ வந்து ஒரு உயரிய அலுவலர் சொல்லிட்டான், அவர் கூடயே தேரில் ஏறிட்டான். அதனால் அந்த தேர் போகிறப்ப வந்து மக்கள் எல்லாருமே விலகி இடம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தென்புற சாலையில் இருந்துச்சுல அந்த தேர், அது வந்து நல்லா கிழக்கு முகமாக உள்வீதிக்குள்ளே வந்து அப்படியே திரும்புது. உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன சந்துக்குள்ளே திரும்புது. அப்படி திரும்பினதுமே வந்து அந்த தேரோட்டிக்கே வந்து ஒரு வியப்பு வந்துருச்சு. அதாவது பயங்கர கூட்டம். இந்த கூட்டத்தை விலக்கி தேருக்கு வந்து நம்ம வழி கண்டுபிடிச்சி போக முடியுமா அப்படிங்கிறதே வந்து அந்த தேரோட்டிக்கு ஒரு சந்தேகமாக போச்சு. குதிரை வீரர்கள் 4 பேரும் சத்தம் போட்டுக்கிட்டே போகிறாங்க, அதாவது விலக சொல்லி. ஆனாலுமே தேர் வந்து அமைதியாக தான் போகுது. ஒரு பெரிய உயரிய தலைவரே போகிறாரு, அவங்களுக்கே வந்து அந்த மக்களை வந்து விலக வைக்க முடியலை. கொஞ்சம் மக்கள் விலகிறாங்க, கொஞ்சம் பேர் விலகலை. தேர் போகிறதே வந்து கொஞ்சம் மெதுவாக தான் போகுது. மாரையனோட கண்களில் அப்படி ஒரு மிரட்சி, பயந்து போயிட்டான். ஐயோ, இன்னும் மணவிழா ஆரம்பிக்கவே இல்லை, ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 2 வாரம் நேரம் இருக்குது. 2 வாரத்துக்கு முன்னாலேயே இவ்வளவு கூட்டம் இருந்துச்சுன்னா மதுரை எப்படி தாங்க போகுது? அப்படி பயப்படுறான் அந்த மாரையன். இந்த வெள்ளிக்கொண்டார் வந்து நல்ல அகண்ட மனிதர். தேரோட இருக்கையை வந்து அப்படியே முழுசாக அடைச்சி உட்காந்துருக்கார். அவர் அப்படியே வாயில் வெத்தலையை போட்டு மென்னுக்கிட்டே சொல்கிறார், சாதாரண மணவிழா அப்படின்னா மதுரை தாங்கி இருக்கும், ஆனால் இது வெறும் மணவிழாவெல்லாம் கிடையாதே அப்படின்னாரு. மாரையனுக்கு புரியவும் இல்லை, அதை கேட்குற தகுதியும் அவன்கிட்ட இல்லை. அதனால் அடக்கமாக அவரை பார்க்குறான். அவன் மனசில் என்ன ஓடுது அப்படிங்கிறது வெள்ளிக்கொண்டாருக்கு புரியுது. அப்படியே வாயில் வெத்தலை போட்டார்ல, வயிறு பொறுமி ஒரு ஏப்பம் வருது. நல்லா சத்தமாக ஒரு ஏப்பம் விட்டார்.
நல்லா பெருத்து சரிஞ்சு இருந்த அவரோட வயிறு அப்படியே உள்ளே வாங்கி இறங்குச்சு. வெள்ளிக்கொண்டாரு நல்லா இரவு உணவை சாப்பிட்டுட்டு வர்றாரு. நமக்கு இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு மாரையன் நினச்சிக்கிட்டு இருந்தான். இவர் வெள்ளிக்கொண்டார் அப்படியே தான் நெஞ்சு கூட்டை இடது கையில் அப்படியே அழுத்தி தடவிக்கிட்டு, எல்லாம் இதனால் வந்தது அப்படின்னு அவர் கழுத்தில் போட்டிருந்த ஒரு முத்து மாலை அப்படியே தொட்டு தடவிக்கிட்டே சொன்னார். நடக்கிறது சாதாரண மணவிழா இல்லை, மணவிழாவுக்கும் மேலே அப்படின்னு வெள்ளிக்கொண்டார் சொன்னார்ல, அது என்ன விவரம் அப்படின்னு மாரையன் கேட்கல. ஆனால் அவரே இப்போ அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். கொற்கை முத்து இருக்குல்ல, அதுதான் இப்போ யவன தேசத்தோட கனவு பொருள். சேரனோட மிளகுக்கு இணையாக நம்மளும் போட்டி போடணும்ல, அந்த வணிக போட்டிக்கு இணை எதுவும் இல்லை அப்படிங்கிற நிலைமை இப்போ உடஞ்சி போச்சு. இப்போ யவன வணிகத்தில் சரி சமம் மிளகு, அதுக்கப்புறம் முத்து. ஆனால் நேற்று வரைக்கும் தான் இந்த நிலை. ஆனால் இந்த திருமணம் இருக்குல்ல, இது வணிக நிகர் நிலையை உடைச்சி இப்போ பாண்டியனோட முத்து தான் முதல் நிலை அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு. மிளகை விட இப்போ முத்து தான் வசதி. பாண்டிய இளவரசன் இந்த பொதிய விற்பன் கல்யாணம் பண்ண போகிறது இன்னொரு ஒரு அரசனோட மகளாக இருந்தால் இது 2 நாடுகளோட திருவிழா, அவ்வளவுதான். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. இந்த புவியோட பெரிய விழா இது. கடலையும் காத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த புவி முழுக்க வணிகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க 120 வணிகர்கள். அவங்க அவங்களுக்குள்ள சாத்துக்கள் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. பேரரசுகளை மிஞ்சிற ஒரு செல்வத்தோட நாயகன் தான் இந்த சாத்துகள் அமைப்போட தலைவன். அவனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சூழ்கடல் முதுவன் அப்படிங்கிற பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அந்த சூழ்கடல் முதுவனோட மகள் தான் மதுரையோட இளவரசனை கல்யாணம் பண்ண போகிறான். அவளோட பெயர் பொற்சுவை. நம்ம ஏற்கனவே சில அத்தியாயங்கள் பார்த்தப்ப கல்யாணத்துக்கு பெண்ணெடுக்க போகிற இடம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சின்ன சின்ன குறிப்புகள் பார்த்தோம். ஆனால் அப்போ கூட தெள்ள தெளிவாக பொண்ணு எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கவே இல்லை. இப்போ தான் தெரியுது, பொண்ணு ஒரு நாட்டை சேர்ந்தவளே கிடையாது, மொத்த உலகத்தை சேர்ந்தவ. அந்த பெரு உலகில் வணிகம் பண்ணுற மிகப்பெரிய வணிகர்களோட மொத்த கூட்டத்தோட தலைவன் அந்த சூழ்கடல் முதுவனோட மக தான் மணமகள். ஓய்வே இல்லாத அலைகடலோட பாய் மரங்கள் அத்தனையுமே வைகை கரையை நோக்கி இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. கடற்பரப்பு முழுக்க மிதந்து கிடக்கிற அத்தனை நாவாய்களும் இப்போ வைப்பூர் துறையில் நங்கூரம் போட்டுருச்சு. இந்த ஒரு தகுதி இந்த மண்ணில் எந்த பேரரசுக்கும் கிடைக்கல. இந்த திருமணம் பாண்டிய பேரரசு கடல் வணிகத்தில் முதல் நிலை அடைஞ்சதை பறைசாற்றுற ஒரு அரசியல் நிகழ்வு. இந்த சூழ்கடல் முதுவனுக்கு 2 மகன் இருந்தான். 2 மகனையுமே அவன் கடல் புயலில் இழந்துட்டான். இப்போ இருக்கிறது ஒரே ஒரு மகள் பொற்சுவை. அவள் மதுரைக்கு மணமகளாக வரப்போகிறான். உலகம் முழுக்க இருந்து வணிகத்தால் நிரப்பப்பட்ட பெருஞ்செல்வம் இப்போ நெடும் படி தாண்டி பாண்டியனோட கருவூலத்துக்கு சேரப்போகுது. பொற்சக்கரங்கள் பூட்டப்பட்ட அந்த சாத்துக்களோட வண்டிகள் மதுரையோட பெரிய தேர் சாலைகளில் தடம்பதிக்க போகுது. தங்க குவியல்ல அப்படியே திணற போகுது இந்த மதுரை. யவனத்திலிருந்து சாவகம் வரைக்கும் அதிசிறந்த கலை படைப்புகள் இந்த நகரத்தோட நெடுவீதி முழுக்க அப்படி நின்று மிளிர போகுது. வணிக சாத்துகளோட வரைவில்லா செல்வத்தை விட இந்த பேரரசோட செழிப்பு அதிகம் அப்படின்னு காமிச்சே ஆகணும் இப்போ பாண்டிய அரசு. ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரவங்களை விட நாங்கள் ரொம்ப பணக்காரவங்க அப்படின்னு காட்டிக்கணும்ல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அரசாங்க கருவூலத்தில் குமிஞ்சு கிடக்கிற செல்வம் எல்லாத்தையும் மதுரையோட வீதிகளில் அள்ளி வீச போகிறாங்க. ஏன்னா வர்றவங்களை விட நாங்கள் ரொம்ப பெருசு அப்படின்னு காட்டிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கார் இப்போ பாண்டிய அரசர். இந்த 2 கூட்டம், அதாவது இந்த சாத்துக்களோட கூட்டம் அப்புறம் பாண்டியரோட கூட்டம்,
இது இணையிற வேலையை வந்து நம்ம கவனமாக பயன்படுத்தணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் யார் களமிறங்கியிருக்காங்க? இந்த யவனர்கள். பேரரசர் குலசேகர பாண்டியன் ஒரு பக்கம், சூழ்கடல் முதுவன் ஒரு பக்கம். இவங்க 2 பேரும் சேர்ற இந்த இடத்துல இவங்க 2 பேரையும் சேர்த்து ஒரு திகைப்பில் ஆழ்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த யவனர்களோடது. அதனால் பரிசு பொருள்களை கப்பல் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. இந்த யவன தேரல் மட்டுமே 6 திரளி மரப்படகுல வந்து கரை வந்து சேர்ந்துருக்கான். அப்போ எவ்வளவு தேரல் வந்திருக்குன்னு பாருங்கள். தேரல் அப்படின்னா ஒரு வகை மது. இந்த திருமணம் வழியாக யவனர்களுக்கு வந்து ஒரு செய்தி தெளிவாக சொல்லிட்டாங்க. அவங்களும் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே யவன அரசர்கள் வந்து இந்த நாவலந்தீவோட முதற் சிறப்பை வந்து பாண்டியருக்கு தான் பண்ணுவாங்க. அதுக்கான அறிகுறிகள் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வெள்ளிக்கொண்டார் சொல்ல சொல்ல மாரையன் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருக்கான். இது மட்டும் இல்லை, இன்னும் சொல்ல எவ்வளவோ இருக்குது. மதுரை வந்து பொதுவாகவே வந்து விழாக்களோட நகரம். இந்த மாநகரில் வந்து மண்ணடுக்கு விழா அப்படின்னு ஒன்று நடக்கும். அந்த மண்ணடுக்கு விழாவில் வந்து தீபம் நிறையா ஏற்றுவாங்க. அந்த தீப புகையில தான் வந்து சாம்பல் நிறம் வந்து இந்த நகருக்கே இருக்கும் அப்படின்னு கூட நான் ரொம்ப நாள் நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ நடக்க போகிற இந்த மண விழா தான் இந்த மதுரையோட உச்சம். இந்த உச்சம் இனிமேல் மதுரைக்கு என்னைக்கு வரும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு நள்ளிரவுக்கு அப்புறம் விற்பனைக்கான பொருள்களை மட்டும் யவனர்கள் வந்து நகரத்தோட வணிக வீதிக்கு கொண்டு வர போகிறாங்க. அதாவது இவங்க போய்கிட்டு இருக்கிற அன்று இரவு அதை வாங்கிறதுக்கு தான் மக்கள் வந்து பெரிய ஆர்வத்தோடு இருக்காங்க. ஒரு பக்கம் திருமணத்தை முன்னிட்டு எல்லா குடும்பங்களுமே அலங்காரத்துக்கு தயாராகிக்கிட்டு இருக்கு. யவனர்களுக்கு இதுதான் சந்தர்ப்பம். வணிக பொருள்களை கொண்டு வந்து குமிச்சு அந்த அலங்கார பொருள்களோட அடையாளமே அவங்க தானே. கோட்டையோட கிழக்கு வாசலுக்கு வெளிப்புறத்தில் 2 காத தொலைவில் வந்து யவனச்சேரி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இன்றைக்கி சாயந்தரம் தான் வைப்பூர்லேருந்து இந்த எல்லா வணிக பொருள்களும் யவனச்சேரிக்கு வந்து சேர்ந்துச்சு. அங்கே வந்து விற்பனைக்கான பொருள்களை மட்டும் அப்படியே தனியாக பிரித்து எடுத்து நள்ளிரவுக்கு அப்புறம் இந்த வணிக வீதிக்கு வந்து கொண்டு வருவாங்க. அதனால் இன்றைக்கி இரவு 15வது நாளிகையில் கோட்டையோட கிழக்கு வாசலை வந்து திறக்க போகிறாங்க. அப்போ கோட்டை தளபதி வந்து கண்டிப்பாக சாகலைவன் அங்கே கிழக்கு வாசலில் தான் இருப்பான். இதுதான் வந்து கேள்வி அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கொண்டார் வந்து சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிட்டாரு மாரையன்கிட்ட. மாரையன் வாய் பழந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். இப்போ இவங்க போகிற தேர் வந்து கிழக்கு பக்கமாகவோ வணிக வீதி பக்கமாகவோ போகாமல் வடக்கு திசையில் ஒரு தனித்த மாளிகையை நோக்கி போகுது. ஏன் அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு அப்படிங்கிற விஷயமுமே மாரையனுக்கு வந்து புரியலை. விளக்கமும் கேட்க முடியல. சுற்றும் பார்த்து சரி ஒருத்தர்கிட்ட விஷயத்தை சொல்லிட்டோம், என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் உட்காந்துருக்கான். அந்த தனித்து இருக்கிற மாளிகை வாசலில் வந்து தேர் நின்றுச்சு. முன்னால் இருந்த குதிரை வீரன் ஒருத்த வேகமாக வந்து நம்ம வெள்ளிக்கொண்டார் தேரை விட்டு இறங்குறதுக்காக கையை பிடிச்சி நின்னா. அவர் இறங்கினார். அதுக்கப்புறம் பின்னாலேயே மாரையனும் இறங்கினான். மாளிகை அப்படியே அலங்காரத்தில் மின்னுது. எங்கே பார்த்தாலும் தீபங்கள் கண் சிமிட்டிக்கிட்டு இருக்கு. வெள்ளிக்கொண்டார் வந்துட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே இளம் பெண்கள் 2 பேர் ஓடி வந்து அவரோட கையை பிடிச்சி வாசல் படி கடந்து உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. மாரையனை கொண்டு போய் முன்னறையில் உட்கார வச்சுட்டாங்க. பட்டு திரை சீலைகள் நாலாபுரம் அப்படியே காற்றுல அசைய அங்கே இங்கேயும் அப்படியே முகங்கள் நழுவி நழுவி மறையுது. எப்போவுமே தீபம் இருக்குல்ல, அந்த தீபத்தோட ஒளி என்ன நிறத்தில் இருக்குன்னா நல்லா இளம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஆனால் அந்த தீபத்தோட விளிம்பில் வந்து எப்போவுமே கொஞ்சம் அந்த செந்நிறம் சிவப்பு நிறம் வந்து கலந்துருக்கும். இயற்கை வந்து எந்த ஒரு அழகையும் முழுமையாக்குறதுக்கு அதோட விளிம்பில் ஒரு அடர்த்தியான ஒரு வண்ணத்தை பூசுது. இவ்வளவு அழகான உவமை பாருங்களேன். இதை படித்ததுக்கப்புறம் பார்க்குற எல்லாத்துலேயும் அந்த அடர்த்தியான வண்ணம் எந்த விளிம்பில் இருக்குது அப்படின்னு நம்ம கண்கள் கண்டிப்பாக தேட ஆரம்பிச்சிடும். இப்போ மாரையன் உட்காந்துருக்கான்ல, திரை சீலைகளோட விளிம்பில் அடர் வண்ண முகங்கள் மறைஞ்சு மறைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அவனுக்கு காம கிளத்திகள் அப்படின்னு சொல்லப்படுறவங்களோட சொல் ஓவியங்களை பொய்யாக்கிருச்சு. இந்த முகங்கள் அவ்வளோ அழகு ஒவ்வொரு பொண்ணும்.
நம்ம மாரையன் கோட்டையோட மேல் மாடத்தில் இருந்துக்கிட்டு இரவு முழுக்க வெளியில் இருக்கிற இருளை தான் வரித்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் இத்தனை வருஷம். இப்போ அப்படியே மின்னுற ஒளி விளக்கில் பொன் முகங்கள் மிதந்து போகிறத பார்த்து அப்படியே தடுமாறிக்கிட்டு இருக்கான். ஐயோ, என்ன இந்த வெள்ளி கொண்டார் நம்மளை இங்கே உட்கார வச்சுட்டு உள்ளே போயிட்டாரு. இந்த பேர் அழகிகள் கிட்ட இருந்து வெள்ளி கொண்டார் மறுபடியும் மீண்டு அதுக்கப்புறம் நம்ம தளபதியை தேடி பிடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிரும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ யானை கட்டுத்தறியோட தலைவன் அவனுக்கு இந்த கோட்டை தளபதி சாகலைவன் எழுதின ஒரு ஓலை, அதை ஒரு பொண்ணு கொண்டு கொடுக்குறான். ஓலையை வாங்கி பார்த்ததுமே மாரையனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அடக்கடவுளே, கோட்டை தளபதி அப்போ இங்கே தான் இருக்கானா அப்படின்ட்டு. குறித்த நாழிகைக்குள்ளே எல்லாத்தையும் சரியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு கோட்டை தளபதி அடிக்கடி சொல்கிறது இதுக்கு தான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அதாவது இவங்க வந்துட்டான் அப்படிங்கிற செய்தி உள்ளே போயிடுச்சு. கோட்டை தளபதி யானை கட்டுத்தறியோட தலைவனுக்கு ஒரு ஓலை எழுதி இப்போ கொடுத்தும் விட்டுட்டான் மாரையன்கிட்ட. இவனுக்கு வேலை முடிஞ்சது மாரையனுக்கு. இப்போ நம்ம செவியன், இளமருதன், கொற்றர்கள் இவங்க எல்லாரும் இவ்வளோ நேரமாக மேற்கு வாசலில் தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. செவியனுக்கு என்னடானா பொறுமையாக போயிடுச்சு. இளமருதனுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. அவனுக்கு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வியந்து பார்க்குறதுக்கே நிறையா இருந்துச்சு. அகழியில் முதல்ல தெரியுதான்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மண்ணீட்டாளர்கள் எல்லாருமே. தாமரை மொட்டுகளும் ஆம்பல் மலர்களும் அப்படியே அகழி முழுக்க நிறைஞ்சு இருக்குது. இப்போ பொழுது நள்ளிரவு கிட்ட போயிடுச்சு. கோட்டை தளபதி கிட்ட வாங்கின ஓலையை நம்ம மாரையன் கட்டுத்தறியோட தலைவன், அவன் பேர் அல்லங்கீரன் கிட்ட கொண்டு கொடுத்தான். நம்ம அல்லங்கீரனுக்கு வயசு 60 கடந்திருக்கும். யானையோட குணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல இவருக்கு இணை யாருமே இல்லை. அந்த வயசான கிழவரை நம்ம மாரையன் நள்ளிரவில் இப்போ எழுப்புறான் அந்த ஓலையோட. நள்ளிரவு எழுப்புறத கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனால் எந்திரிச்சவங்கிட்ட எழுத்தை காட்டி படிக்க சொல்கிறவனுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு அப்படியே புலம்பிக்கிட்டே ஓலையை வாங்கி படித்தார். படித்ததுமே அவருக்கு அப்படி ஒரு கோவம் அளவே இல்லை. இங்கே இருக்கிறது எல்லாம் பாசறையில் இருக்கிற இளவயது யானை நீ நினச்சியா? 50 வயசை கடந்த யானைகளை மட்டும்தான் நாங்கள் கட்டுத்தறிக்கு கொண்டு வரோம். இதையெல்லாம் நீங்கள் சொல்கிறப்பையெல்லாம் வேலை வாங்க முடியாது என்ன? அதுவும் இரவு நல்ல முழுநிலை உணவு 3 சுத்து கொடுத்துருக்கோம். 1 பாரம் புல், 4 ஆடகம் அரிசியும், அரைக்குடும்பம் எண்ணெயும், 10 பழம் வெல்லமும், 10 பழம் உப்பும் கலந்து கொடுத்துருக்கோம். 50 வயசுக்கு மேற்பட்ட யானைகள் நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு அசந்து போயிருக்கு. அதை போய் எழுப்பி வேலை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ரொம்ப ஆபத்து, தப்பு அப்படி இப்படின்னு கத்துறாரு. மாரையனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் ஒரு பக்கம் அவசர வேலைக்காக கூட்டிகிட்டு வந்தவங்களை எல்லாம் வெளியில் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள எப்படியாவது உள்ளே கூட்டிகிட்டு வரணும். தொடர்ந்து கெஞ்சினான். கோட்டை தளபதி எங்கே அப்படின்னாரு அல்லங்கீரன். எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டான். அவசரத்துக்கு அவனால் எந்திரிச்சு உங்ககிட்ட ஓலை கொடுக்க முடியல, யானையை மட்டும் உடனே எழுப்புனா என்ன அர்த்தம் அப்படின்னாரு. பெரியவரோட கேள்வி பொருத்தமானது தானே புரிஞ்சுது. ஆனால் என்னத்தை பதில் சொல்கிறது? சிக்கல் நிற்கிறது இப்போ மாரையனுக்கு முன்னால். நாளைக்கு விசாரித்தா இவன் தான் பதில் சொல்லணும். அதனால் மாரையன் அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி இல்லை. பெரியவர் அல்லங்கீரனுக்கு இப்போ வேறு வழியும் இல்லை. ரொம்ப நேரம் கழித்து யானையை எழுப்ப சொல்லி பாகனுக்கு உத்தரவு போட்டார். மாரையன் அவன் கூட வந்த வீரர்களோட வெளியில் காத்திருந்தான். கொஞ்ச நேரத்தில் யானை வெளியேறி வந்துச்சு. பொழுது இப்போ நள்ளிரவை கடந்துருச்சு. தன்னோட கால் பெருவிரல்னால் அந்த யானையோட காதோட பின்பக்கம் அப்படியே ஊன்றி உந்திக்கிட்டே இருக்கான் அந்த பாகன். ஆனாலும் மெல்ல தான் போகுது. பக்கவாட்டில் குதிரையில் இருந்துக்கிட்டே பாகனை பார்த்து மாரையன் சொன்னான், இந்த வேகத்தில் நடந்தால் வாசலை அடையிறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும், வேகமாக நடத்து அப்படிங்கிறான். நீ வேற, என்னோட தொட நடுக்க உனக்கு புரியாது. யானைக்கு ரொம்ப மோசமான வயசு என்ன தெரியுமா? 50. இளமைக்கும் முதுமைக்கும் நடுவில் இருக்குது. அது என்ன நினைக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. இந்த வயசு இருக்கிற யானைக்கு நிலை உணவு கொடுத்து நள்ளிரவில் எழுப்புறது ஆபத்தை நம்மளே போய் விலைக்கு வாங்குற மாதிரி. இது வரைக்கும் இல்லாத செயலை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா. ஆனால் அது புரியலை மாரையனுக்கு. ஒழுங்காகத்தானே போய்கிட்டு இருக்கு,
என்ன மெதுவாக போகுது, இதில் என்ன உனக்கு பயமாக இருக்குது, ஏன் உன் தொட நடுங்குது அப்படின்னு கேட்டான். ஏய், எழுப்பியதுலேருந்து துதிக்கை அப்படியே தந்தத்தில் சுற்றிக்கிட்டே வருது பாத்தியா, தந்தத்தில் அது எவ்வளவு அழுத்தம் கொடுக்குதுங்கிறது எனக்கு அடித்தோட வரைக்கும் புரியுது அப்படின்னா. மாரையன் அப்படியே பயந்து போய் பார்க்குறான். ஏதோ எனக்கு சொல்லப்பட்ட உத்தரவை நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னோட உத்தரவை யானை எந்த கணம் வேணாலும் மறுத்துரும் அப்படின்னா. மாரையன் இப்போ குதிரையை வேகப்படுத்தி முன்னால் நகல ஆரம்பிச்சிட்டான். இப்போ நள்ளிரவோட மணி ஓசையை நாழிகை கணக்கன் ஒரு பக்கம் எழுப்பிட்டான். கோட்டையோட கிழக்கு வாசலில் முரசுகள் முழங்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கிழக்கு வாசலில் நள்ளிரவை கடந்ததுமே அந்த கதவை திறக்க போகிறாங்கல்ல யவன வணிகர்கள் வர்றதுக்காக, அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ யானை கோட்டையோட மேற்கு வாசல் குறுக்கு கட்டையை அப்படியே தூக்கி எடுத்துச்சு. அப்படியே வலது பக்கம் அது திரும்பணும். அதனால் இடது பாத முனையால் இடப்பாக காதோட அடியில் அப்படியே மெல்ல தட்டுறான் பாகன். அது அப்படியே அசைஞ்சு திரும்பிச்சு. மாரையன் அப்படியே மகிழ்ச்சியோட கதவை திறக்க உத்தரவிட்டுட்டான். வீரர்கள் நிறைய பேர் அந்த நெடுங்கதவை இழுத்து திறந்தாங்க. இளமருதன் அப்படியே குதிரையை விட்டு இறங்கி ஆலாவை பிடிச்சுக்கிட்டே மதுரைக்குள்ளே நுழைஞ்சான். இளமருதன் மதுரைக்குள்ளே நுழையிறது மிக முக்கியமான நிகழ்வு இல்லையா? ஏன்னா அவன் கூட கொண்டு வர்ற பரிசு பொருள் என்னன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். இளமருதனுக்கு பின்னால் 5 வண்டி ஒன்றொன்னா உள்ளே வருது. கடைசி வண்டியில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு இடையில மரச்சட்டகத்தினால ஆன ஒரு கூண்டு இருக்கிறத அந்த காவல் வீரர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. என்ன அது? தெய்வ வாக்கு விலங்கு அப்படின்னா ஒருத்தன், இன்னொருத்தன் தேவாக்கு விலங்கு அது அப்படின்னா. என்னது, என்ன பேர்? தேவாங்கு அப்படின்னா இன்னொருத்தன். கோட்டைக்குள்ளே நுழைஞ்சதும் அந்த 2 விலங்கும் அப்படியே மிரண்டு மிரண்டு பார்த்து கண்களை உருட்டுது. மற்ற எல்லாருக்கும் அப்பாடா உள்ளே வந்துட்டோன்னு ஒரே உற்சாகம். மாரையன் பெருமூச்சு விட்டான். இன்னொரு பக்கம் பாகனுக்கு அப்படியே உள் நடுக்கம் பல மடங்கு அதிகமாகுச்சு. ஏன்னா குறுக்கு கட்டையை தூக்குனதுக்கப்புறம் அந்த யானை அமைதியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அவனோட கால்கள் 2 காதுகளுக்கு அடியில் அப்படியே எல்லா உத்தரவையும் கொடுத்துருச்சு. ஆனால் அந்த உத்தரவை அது இப்போ பொருட்படுத்தாமல் போய்கிட்டே இருக்கு. அது கதவுலேருந்து உருவி எடுத்துச்சுல ஒரு பெரிய குறுக்கு தடி, அது அதோட தந்தங்கள் மேலே வாக இருந்துச்சு. துதிக்கை அப்படியே வலதுபுறமும் இடதுபுறமும் நல்லா முழுமையாக வீசி வீசி நடக்குது. பாகன் அப்படியே நடுங்கிறான். இந்நேரம் கோட்டையோட கிழக்கு வாசலுக்குள்ளே எவன பொருள்களை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே நெடுங்கதவை மூடுறதுக்கு உத்தரவு போட்டான் மாரையன். வீரர்கள் கதவை இழுத்து அடைச்சிட்டாங்க. குறுந்தடியை மறுபடியும் பொருத்தணும்ல, பொருத்த சொல்கிறதுக்காக இப்படி திரும்பி பார்க்குறான். பாகனோட பேச்சை கேட்காம தடியை தூக்கிக்கிட்டு யானை இடது பக்கமாக உள்ளே போய்கிட்டு இருக்கு. குறுந்தடியை கதவை வச்சு கதவை மூடாமல் அதை எடுத்துக்கிட்டு ஏன் உள்ளே போகுதுன்னு பதறி போய் வேகமாக குதிரையில் போகிறான் மாரையன். அதாவது அந்த உள்ளே நுழைஞ்சதுமே இடது பக்கம் யானை போய்கிட்டு இருக்கு பாகனோட கட்டளையை மீறி. வலது பக்கம் போகிற வண்டியில் தேவாங்குகள் வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் அப்படியே கண்ணை கூசி பதுங்குது. கோட்டையோட கிழக்கு வாசல் வழியாக பெரிய உற்சாகத்தோட எவன வண்டிகள் உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்கு. தன்னோட உத்தரவை மறுக்கிற யானை என்ன செய்ய போகுதுன்னு தெரியாமல் பாகன் பதச்சிக்கிட்டு இருக்கான். யானைக்கு பின்னாலிருந்து வேகமாக வந்த மாரையன் கொஞ்சம் கூட யாரும் எதிர்பாராத நேரத்தில் குறுக்கிட்டான். பயந்து அதிர்ந்த பாகனோட முகத்துக்கு நேர அந்த ஓங்கிய துதிக்கை அப்படியே வந்துட்டு போகுது. அப்படியே மதுரையோட நிலைமையை கற்பனை பண்ணிக்கங்க. மிகப்பெரிய திருமண விழா, இரவில் வணிக வீதிகளில் யவனர்களோட கலை பொருள்கள் குமிய போகுது. கிழக்கு கோட்டை வாசல் திறந்து பொருள்கள் அம்பாரமாக உள்ளே வருது. வீதி முழுக்க எள்ளு போட்டால் எள்ளு விழுகிற விழாத அளவுக்கு கூட்டத்தில் மக்கள் பெரிய ஆரவாரம் பண்ணி அந்த வண்டிகளை வரவேற்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஒரு சத்தம்.
அதுக்கு நேர் எதிர் திசையில் மேற்கு கோட்டை வாசல் கதவுகளை மூடியிருக்காங்க. உள்ள நுழைஞ்ச வண்டிகள் எல்லாமே வலது பக்கமாக திரும்பி போய்கிட்டு இருக்கு. மிரட்சியோடு இருக்கிற தேவாங்கு ஒரு பக்கம் அப்படியே அந்த வெளிச்சத்தில் கண்ணை கூச அப்படியே போய்கிட்டு இருக்கு. இடது பக்கம் கதவோட குறுக்கு தடியையும் தூக்கிக்கிட்டு பாகனோட உத்தரவை கேட்காம அந்த யானை, வயதான யானை போய்கிட்டு இருக்கு. மாரையன் இப்படி குறுக்க நிற்கிறான். இதெல்லாம் ஒரே கணத்தில் அந்த பாகனோட முகத்துக்கு நேர அந்த யானையோட ஓங்கிய துதிக்கை இப்படி வந்துட்டு போகுது. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.